இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். சங்கீதம் 119 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமேன். தேவன் நமக்கு தந்துள்ள வேதம் குறைவற்றது. நம்முடைய குறைவுகளை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை சீர்படுத்தக்கூடியது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து நம்மை செம்மையான வழியில் நடத்தக்கூடியது. நாம் பேதைகளாய் இருந்தாலும் நம்மை ஞானிகளாக்கக்கூடியது தேவனுடைய சாட்சியின் வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் தேவ வசனம் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவான நன்மையும் கொடுக்கக்கூடியது. இப்படி சம்மூலமும் சத்தியம் வாய்ந்த தம்முடைய வசனத்தை பூர்வ காலங்களில் தேவன் பங்கு பங்காக வகை வகையாக அறிவித்தார். இப்பொழுதோ நமக்கு தம்முடைய குமாரனை கொண்டு திருவுளம் பற்றியுள்ளார். இத்தகைய மேன்மையும் மகத்துவமும் வாய்ந்த தேவ வசனத்தை அவருடைய சித்தத்தின்படி தேடுகிறோமா, அல்லது வெறும் உலக ஆசீர்வாதங்களுக்காகவே தேடிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்று நம்மை அவரிடத்துல தாழ்த்துவோம். தேவன் தம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வாராக. ஆமேன். God bless you all.